வாசிப்போம். எபேசு 4ஆம் அதிகாரம் 21. இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டிருந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. யாரால் போதிக்கப்படுறீங்க தெரியுமா? இயேசுவால் போதிக்கப்படுறீங்க. இல்லை எங்கள் பாஸ்டர் போதித்தார். பாஸ்டர்லாம் இவ்வளோ தூரம் பேச முடியாது. பாஸ்டருக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இதை எடுத்துரைக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ யாரால் போதிக்கப்பட்டிருக்கிற? தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிற. யார் உனக்கு போதித்தா அப்படின்னு கேள்வி எடுத்தா பாதகர் அப்படின்னு இல்லை, தேவன் எனக்கு போதித்தார். இந்த காலையில் கர்த்தர் உனக்கு போதிக்கிறார். கர்த்தருடைய போதனை உனக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், இப்போது பழைய மனுஷனும் செய்களுக்குரிய பேச்சை நிறுத்து, அதெல்லாம் கலந்து விடு, அது அவனுக்குரியவன். இப்போது என் பிள்ளைய நான் எப்படி வச்சுருப்பேன், உங்கள் பிள்ளையை நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒவ்வொருத்தரும் அம்மா அப்பா பாருங்கள், அவங்க சக்திக்கும் அவங்க தகுதிக்கும் ஏற்றபடி தான் அவங்க பிள்ளையை வளர்ப்பாங்க. அதே போல் மற்றவர்களும் அந்த பிள்ளையை வந்து பார்க்குறத எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் எந்த லெவலில் ஏதாவது கெப்பாசிட்டி இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த பிள்ளையை கொஞ்சுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இவங்களாம் அந்த பிள்ளையை மட்டும் பயங்கரமாக பார்க்குறவங்க மகளும் மகனையும் சொல்கிறாங்களா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே தான் நீங்களும் பண்ணுவீங்க. வசதியான பிள்ளைகளையும் வசதியான காரியங்களை பார்த்தோன்னா என்ன பண்ணிடுவீங்க? அந்த பிள்ளையை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏழை பிள்ளையாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கும். அதை எப்படி பார்ப்போம்? எதன் அடிப்படையில்? பெற்றோர்கள் அடிப்படையில். உண்மையா இல்லையா? அதே போல் இப்போ தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய கெப்பாசிட்டி எந்த அளவு அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறதும் வைக்கிறதும் பிள்ளைகளை நடத்துகிறதும் ஸ்கூலில் சேர்க்குறது எல்லாமே வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்களே எப்படி இருந்தீங்கன்னா உங்களை என்னைய படைத்த கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்? அவர் சோடையாக நினைக்காதீங்க முதல்ல. அதாவது இன்னும் நீங்கள் சோடையாகவே உட்காந்துருக்கீங்க. கர்த்தர் எங்கே கணினம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக சிந்திக்கிறதான் கணினம் பண்ணுறதே. நான் கர்த்தர் கணினமே பண்ணல, மரியாதை தான் கொடுக்குறேன். மரியாதை கொடுக்குறேன்னு என்ன தெரியுமா? இவர் சொன்னதை ஏற்றுக்கொள்வதுதான் மரியாதை கொடுப்பதுக்கு சமானம். வசனம் என்ன சொல்லுதோ ஒரு மனிதன் முற்றிலும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவிக்குரிய உலகம் அவனை பார்த்து சொல்லுது, இவன் தான் தாழ்மை உள்ள மனுஷன், இவனை தூக்குடா அப்படின்னுது. தேவப்பிள்ளைகளே, தாழ்மைனா வேறு என்னமோ நினச்சிட்டு இருக்காருங்க. பாஸ்டர் சொல்லுவார், சட்டையை கிழிச்சு போட்டு நிற்பது தாழ்மை. அது தாழ்மை இல்லை. அழுக்கு வேஷ்டி சட்டை போடுறது தாழ்மை இல்லை. அழுக்கு சுடிதார் போடுறது தாழ்மை இல்லை. ஐயோ நான் அப்படி வந்து விட்டேன், கொஞ்சம் பளபளன்னு போட்டு வந்தேன்னா அது வேறு மாதிரி. கொஞ்சம் அழுக்காக போட்டால் தான் தாழ்மை, கொஞ்சம் அழுக்கு சிலையை போட்டு வந்தால் தான் தாழ்மை. பக்கத்தில் எவனும் உட்கார மாட்டாங்க. தேவப்பிள்ளைகளே, நல்ல சேலை போடுங்க, நல்ல ட்ரெஸ்ஸை போடுங்க. அதை சொல்லவில்லை கர்த்தர். கர்த்தர் சொல்கிறார், இப்போ என் வசனத்தை எவன் வந்து அப்படி ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் தாழ்மையானவன். தாழ்மையிலவனை கர்த்தர் தூக்கி நிப்பாடுவார். ஏன் அப்படின்னா, எதன் அடிப்படையில் அது தாழ்மைன்னு சொல்லப்படுது அப்படின்னா, தன் சுய கிரியைகளை நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா பெருமை பாராட்டுவான். என்ன அப்படின்னா, தேவ வார்த்தையை விசுவாசித்து தேவ வார்த்தை என்ன சொல்லுதோ அதை எடுத்து புரிந்து கொள்ளாமல் அதை விசுவாசிக்காமல் இவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம தான் வேலை செய்யணும், நம்ம தான் அப்படி பண்ணணும், நம்ம மேலே வரதுக்கு பல திட்டங்கள் போடணும், பிளானை போடணும், இவனை வந்து உடைக்கணும், இவனை கீழே தள்ளணும், நம்மளால் முடியுன்ற லெவலில் பண்ணுறவன் தான் பெருமை இல்லவன். புரியுதுங்களா? அப்படி போகிறான் பாருங்க. இதெல்லாம் பழைய மனுஷனுடைய விஷயம். இப்போது தேவ பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ என் வார்த்தை விசுவாசித்தனா இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ கஷ்டப்படாத, நீ பாட்டு வேலை பாரு, அது பாட்டு வேலை செய்யும், அது பாட்டு அது வேலையை உனக்கு செய்யும். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். கண் கூட நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்போது விளங்கிக் கொள்ளுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள், பழைய மனுஷன் அல்ல. அப்போ பாருங்க, தேவன் உங்களுக்கு போதிப்பதை ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? மதிப்பு கொடுக்கணும். இன்றைக்கு தேவன் என் மூலியமாக பேசி கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தை என்ன சொல்லுறது கவனிக்கணும். இப்போ வந்து நீங்கள் இதை கேட்கணும், என்ன இருதயத்தோட கேட்குறீங்க? செயல்படுத்துகிற இருதயத்தோட கேட்குறீங்களா, ஏதோ சும்மா உட்காந்து கேட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? ரெண்டு விதமாக இருக்கிறாங்க பாருங்கள். சும்மா ஏதோ வந்து உட்காந்தா ஜோம் பண்ணோம் போயிட்டே இருப்போம் அப்படின்னு வாங்க பாருங்கள். அவங்க வந்து என்றைக்குமே நல்லாவே இருக்க மாட்டாங்க. என்ன சொல்ல வர்றது, நம்ம அதை செயல்படுத்துகிறோம். இன்றைக்கி கடவுள் என்ன சொல்ல போகிறாரு, நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறார், நான் எப்படி இருக்குன்னு விரும்புகிறார். அவன் வந்து உயர்ந்துருவான், மேலே வந்துடுவான். கர்த்தர் மேலே என்ன பண்ணிடுவார்? கொண்டு வந்துடுவார். தேவ பிள்ளைகளே, ஆகையால் விளங்கிக் கொள்ளுங்கள், தேவனிடத்தில் போதிக்கப்பட்டீர்கள், அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோச போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. தேவன் களைந்து போட்டுன்னு போட்டிருக்கா, நீங்கள் களைந்து போட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே களைந்து போடுங்க, களைந்து போடுங்க. கர்த்தர் சொல்றா, நீ தான் களைஞ்சு போடணும். இப்போ ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு, ஏசப்பா ட்ரெஸ்ஸை நீங்கள் அவுக்கலைன்னா நான் குளிக்கவே மாட்டேன்னுவீங்களா? சொல்லுங்கள். நம்ம அப்படி தான் இன்றைக்கி நிறையா ப்ரேயர் பண்ணுறோம். முட்டாத்தனமாக ப்ரேயருக்கெலாம் பதில் வராது. அதுதான் முட்டாத்தனம் ஒளிகிறதுக்கு தான் பிரசங்கத்தை கேள்வி. நிறைய பிரசங்கத்தையே கேட்க மாட்டான். எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். பிரசங்கத்தை கேளு, தெரியுமா தெரியான்றது நீ அதுக்கு போக போக தெரிஞ்சுக்கிடுவ. நீ கேட்க கேட்க எந்த அளவுக்கு ஒரு முட்டாத்தனத்தில் இருக்கிற மூடத்தனத்தில் இருக்கிறது என்பதை தேவன் என்ன பண்ணுவானா தெரியப்படுத்துவார் பாருங்க. ஹலோ, தேவன் தெரிய பண்ணுவார். கேட்கணும். கேட்டால் தான் முட்டாத்தனம் ஒளிஞ்சு போய் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில்
நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவி. முன்னாடி இந்த மாதிரியே இருந்து கெட்டு போகிற வாழ்க்கையை வாழ்ந்து அப்படியே போய் மறிச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படி தான் மறிக்கிறான். கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தை நான் அனுபவிக்க போகிறேன். செத்து போன போகிற அனுபவிக்க ஒன்றும் தேவை கிடையாது. எல்லாம் அங்கே போய் எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த உலகத்தில் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது தான் நல்ல காரியம், நல்ல விஷயம். அப்போ பாருங்க, கலைந்து போட்டுன்னு சொல்லி வேதம் சொல்லும் பொழுது நீ தான் கலைந்து போடணும். அப்படின்னா நீ எப்படி தவறான எண்ணங்களை எடுத்தியோ நீயே நல்ல எண்ணத்தை போய் எடு. கெட்ட எண்ணத்தை எடுக்கிறது யாரு? நல்ல எண்ணத்தை போய் யார் எடுக்கணும்? பழைய மனுஷன் என்று சிந்திக்கிறது யாரு? புதிய மனுஷன் என்று சிந்திக்கிறது யாரு? வாழ்க்கை போய் யார் கையில் இருக்குது? அப்போ பழைய மனுஷன் நீ சொல்லணும், மோசே நீ பழைய மனுஷன் கிடையாது, புதிய ஆள், நீ இப்படிலாம் நினைக்கக்கூடாது. தவறான எண்ணம் வரும்போது சொல்லணும், நீ இப்படி நினைக்கக்கூடாது, நீ இதை வெறுக்கிற, நீ இதை வெறுக்கிற, நீ எதை வெறுக்கிற? தவறான எண்ணத்தையும் நான் தான் எடுக்கிறேன், நல்ல எண்ணங்களையும் நான் தான் எடுக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இப்போது அதுதான் சொல்லுது, பழைய விஷயங்கள்லாம் நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து கலைஞ்சி விட்டுட்டே இருக்கணும். சத்தியத்தை கேட்கும் போது தான் ஆஹோ கடவுள் இப்படி வச்சிருக்கிறார் போல, நம்ம இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கோமேன்னு சொல்லி கேட்கும் போது தான் நீங்கள் கலைஞ்சி விட முடியும். எதை கலையணுன்றது முதல்ல தெரியணும்ல. ஹலோ, கண்ணாடி முன்னுக்கு போய் நின்றா தான் எங்கே வந்து அழுக்கு இருக்குது அழுக்கு இல்லைன்றது வந்து நமக்கு தெரியும். கண்ணாடி முன்னில் போகாத வரைக்கும் நம்ம சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்ணாடி முன்னுக்கு போய் நின்ற உடனே என்ன ஆகுது அப்படின்னா அழுக்குகள் தெரிய ஆரம்பிக்குது. உடனே அதை எதை எப்படி துடைக்கணும், எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? சரி பண்ணுறோம். தேவ பிள்ளைகளே, விளங்கிக் கொள்ளுங்கள். அதே போல தான் வார்த்தை என்பது கண்ணாடி என்று வேதம் சொல்கிறது. கண்ணாடி முன்பாக நிற்க ஆரம்பிக்கும் பொழுது இப்போ நமக்கு காண்பிக்குது, இதெல்லாம் பழைய மனுஷன் செய்கள், இதெல்லாம் இப்போ கலைஞ்சு போடு. ஒவ்வொன்றாய் தேவ வார்த்தை நம்ம கலைந்து போடும்படி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அது சுட்டி தான் காண்பிக்கும். கலைஞ்சு போடுறது கலைஞ்சு போகிறது யாருடைய கருத்தில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன் யாரை தரித்துக்கணும்? நீங்கள் தான். அவள் எப்படி தரித்துக்கொள்றதான்? ஒரு வார்த்தை உள்ளே எடுத்துக்கொள்வது. இயேசுவே எனக்கு நீதி, இயேசுவே பரிசுத்தம். ஆமென். இந்த நிலையில தான் வாழ ஆரம்பிக்கணும். நான் பரிசுத்தமாக இருக்க மாதிரி தெரியல, நான்லாம் அநீதியாக வாழ்ந்துட்டேன். ஆமாம், அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு இயேசுவே பரிசுத்தம், இயேசுவே நீதி. இப்போ அந்த பரிசுத்தம் எனக்குள்ள வேலை செய்யும்படி ஒப்படைக்கிறேன். அந்த நீதி எனக்குள்ள கிறிஸ்து நீதி வாழட்டும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உடைய வாழ்க்கையை இயல்பாகவே நீ சரியாக வாழ்ந்துட்டு இருப்ப. எப்படி நம்மளா வாழ்கிறோம், நம்மளா உண்மையை பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி பொய்யும் பிராடாத வாயத்தொண்டாவே என்னத்தான் வருது? பிராடு உண்டாகுது, கலகம் உண்டாகுது, எல்லாம் உண்டாகுது. ஆனால் இப்போ என்ன உண்டாகுது? பேசவே வரமாட்டுது. ஏன்னா புதிய மனுஷனுடைய செய்கைகள் வேலை செய்ய ஆரம்பிக்குது. காரணம் என்ன? நீ புதிய மனுஷன் என்று என்னைக்கு உணர்ந்தையோ, என்றைக்கு நான் புதிய மனுஷன் என்று வார்த்தையை விசுவாசித்தியோ, அப்போது உனக்கு எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மிகவும் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நீங்க நான் அதுதான் இப்போ பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. நீங்கள் உங்களை பார்த்து எப்போ சொல்லுங்கள், நான் நல்லவன் சொல்லுங்கள், நல்லவன் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவன். அவரால் பிறக்கப்பட்டவங்க கெட்டவங்களாக இருக்கவே முடியாது. ஆனால் பிசாசு நீ கெட்டவன் உங்களை சுட்டி காமிக்கிறான். நீங்கள் வந்து என்ன சில நேரம் நம்ம தவறாக வாழ்ந்துருப்போம், சில கெட்டதை செஞ்சுருப்போம், முன்னோருக்கு வந்து நிற்கிது. அதன் அடிப்படையில் சொல்லாதீங்க, அது பழைய மனுஷன். ஏன்னா இப்போ இந்த செய்கைகள்லாம் ஒளிஞ்சு போகணும்னா, இனிமேல் இதெல்லாம் உங்களுக்குள்ளே உண்டாகக்கூடாதுன்னா, கர்த்தர் நல்லவர், அவரால் பிறந்த நானும் நல்லவன். இதை சொல்லுங்கள். இப்போது உங்களிடத்திலிருந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உங்களை நல்லது செய்யும்படி கர்த்தருடைய நன்மை உங்களுக்குள்ள என்ன பண்ணாகும்? செயல்பட ஆரம்பிக்கும்.